அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காகங்கள் கரைவதற்கான அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். காகங்கள் சொல்லக்கூடிய சகுனங்களும் காகங்கள் கரையக்கூடிய விதத்திற்கும் அர்த்தத்தை நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காகம் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. காகங்கள் அப்படின்னு சொன்னாலே இந்த மதத்தில் ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு பறவை அப்படின்னு சொல்லலாம். எந்த பறவைக்கும் பட்டியலிட மாட்டாங்க. ஆனால் காகத்திற்கு அப்படின்னு ஒரு பட்டியலே இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா காகத்திற்கு அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் அப்படின்னு நம்ம நினச்சி இந்து மக்கள் பார்த்தோம் அப்படின்னா படையலிடுவது அப்படிங்கிறதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி போற்றப்படக்கூடிய காகம் நம்மளுடைய வீட்டிற்கு அடிக்கடி வந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய வீட்டுக்கு ஒரு விலங்கு அப்படி இல்லைன்னா பறவை வர்றது சகுனத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது நல்லவையாகவும் சிலது கெட்டவையாகவும் இருக்கும். அப்படித்தான் பலரது வீட்டிற்கு காகம் வருவது வாடிக்கையாகவே இருக்கும். இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பலரும் யோசித்து கொண்டிருப்பீங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாக காகம் வீட்டிற்குள்ளே நுழைந்தால் அது வாழ்க்கையில் கலவையான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. பயணத்தின் போது தங்களுடைய வீட்டிற்குள் காகத்தின் ஒரு உரத்த அலறு உங்களுடைய பயணம் வெற்றிகரமாக இருக்கும் அப்படிங்கிறத அர்த்தத்தை குறிக்கும். உண்மையிலேயே இது உங்களுடைய வாழ்க்கையில் சில பெரிய மாற்றங்கள் வருவதற்கான அறிகுறியாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது உங்களுக்கு நல்லது. ஒருவேளை நேர்காணலுக்கு அல்லது வேறு ஏதேனும் சுபகாரியங்களுக்கு செல்லும் போது வீட்டில் இருந்து மேற்கு நோக்கி காகங்கள் பறந்தா நீங்கள் வேலையில் வெற்றி பெறுவீங்க. வீட்டில் காகங்கள் சந்தித்தால் விரைவில் உங்களுடைய வீட்டிற்கு அல்லது உங்களுடைய நெருக்கமானவர்களினுடைய வீட்டில் திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லப்படுது. காலையில் உங்களுடைய வீட்டில் காகம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி பறந்தா அது தங்களுடைய வீட்டிற்கு விருந்தினர் வருவதற்கான அறிகுறி. நெருங்கிய நண்பரை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் இது உங்களுக்கு ஒரு நல்ல அறிகுறி அப்படின்னு நான் சொல்லணும். உங்களுடைய வீட்டில் நிறைய காகங்கள் கூடி சத்தமாக கத்தினா அது எச்சரிக்கை அப்படின்னு சொல்லலாம். இதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உண்மையில் இந்த காகங்கள் சில விரும்பத்தகாத நிகழ்வுகளை குறிக்கும். உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு பெரிய நெருக்கடி அப்படி இல்லைன்னா ஆபத்து வரப்போகிறது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாகவும் இருக்கலாம். தங்களுடைய வீட்டின் தெற்கு பக்கத்தில் காகம் அமர்ந்தால் அது பயங்கரமான அறிகுறி. இது உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது கோபமாக இருப்பதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லலாம். தங்களுடைய வீட்டில் சாப்பாடு தண்ணீர் வைத்து அதை காகம் சாப்பிட்டா தங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம், ஒரு பெரிய வேலையில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி காக்கை ரொட்டி சாப்பிட்றது உங்களுடைய முன்னோர்கள் தங்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அறிகுறிங்க. அது மட்டும் இல்லாமல் காகங்கள்லே பார்த்தோம் அப்படின்னா 3 வகை அப்படின்னு இருக்கிறது. முதலாவது அப்படின்னு பார்க்கும்போது உடல் முழுவதும் கருப்பாகவும் தலை கழுத்தும் பகுதி மட்டும் சாம்பல் நிறமாகவும் இருக்கக்கூடிய காகம். இந்த காகத்தை நாம் மணிக்காக்கை அப்படின்னு சொல்கிறோம். இரண்டாவதாக சொல்லணும்னா உடல் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா முழு கருமை நிறம் கொண்ட அண்டங்காக்கை. மூன்றாவதாக அரிதாக தென்படக்கூடிய வெள்ளை நிற காக்கைகள். இப்போது காகம் நமக்கு உணர்த்தக்கூடிய சில சகுனங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜோதிடத்தின்படி கர்மகாரகன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சனி பகவானினுடைய வாகனமாக காகம் இருக்கிறது. மேலும் அதை நம்முடைய பித்ருக்கள் எனும் முன்னோர்களினுடைய வடிவமாகவும் நாம் வணங்கி வந்துட்ருக்கோம். அவர்கள் நம்மிடையே காகங்களாக வலம் வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னும் சொல்லலாம். பல குடும்பங்களை சேர்ந்த பெரியவங்க தினமும் காக்கைக்கு உணவு வைக்கிறத வழக்கமாக கொண்டிருக்காங்க. தினமும் உணவை வைக்காத நபர்களாக இருந்தாலும் அமாவாசை தினத்தில் தங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு முன்னோர்களின் வடிவமாக நம்பக்கூடிய காக்கைக்கு உணவு வைப்பது
வழிபடுவது இன்றும் பலர் கடைபிடித்து வந்துட்டுருக்காங்க. முன்னோர் வழிபாடு, காக்கைக்கு உணவு வைக்கிறது பிடிக்க முடியாத ஒரு செயலாகவே இருக்கு. உடல் முழுவதும் மிகவும் கருப்பு நிறம் கொண்ட காக்கை வீட்டின் அருகில், அப்படி இல்லைன்னா வீட்டின் மீது அமர்ந்து கரைகிறது அப்படின்னா அது தீய சகுனத்தை உணர்த்தக்கூடியதாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு செயலுக்காக வீட்டை விட்டு கிளம்புவதாக இருந்தாலும் வீட்டில் தீபமேற்றி வழிபாடு செய்துவிட்டு செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர், அப்படி இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். நம்மள பலர் நம் தலை மீது காகம் தாக்க வர்றத பார்த்துருப்போம். அதுதான் தான் இட்ட முட்டையை அப்படி இல்லைன்னா குஞ்சுகளை பாதுகாப்பதற்காக அப்படி நடந்து கொள்கிறது அப்படின்னு சொன்னாலும் பல நேரங்களில் சம்பந்தமே இல்லாமல் அப்படி நம்ம தாக்க வருவதும் இல்லை. இது நமக்கு வரக்கூடிய தீய சகுனத்தை அப்படி இல்லைன்னா ஆபத்தை உணர்த்தக்கூடியதாகவே அமைகிறது. வெள்ளை நிற காக்கத்தை காண்பது அப்படிங்கிறது நம் வீட்டின் அப்படி இல்லைன்னா எதர்ச்சியாக வெள்ளை நிற காகத்தை காண்பதும் கூட தீய சகுனத்தின் குறிப்பாகவே பார்க்கப்படுது. சில நேரங்களில் மணிக்காகம் எனும் சாதாரணமாக நாம் காணக்கூடிய காகங்கள் நம்மளுடைய வீட்டின் முன் அமர்ந்து தொடர்ந்து கரைவதை பார்த்துருப்போம். இது நமக்கு நல்ல செய்தியை, நல்ல சகுனத்தை உணர்த்தக்கூடியதாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த மணிக்காக அடிக்கடி நாம் வீட்டின் முன் கரைவதை நாம் கண்டா நமக்கு வீடு மனை யோகம் உண்டாக போகிறது அப்படிங்கிறத நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் நம் வீட்டிற்கு விருந்தினர்களினுடைய வருகை ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குது. வீட்டில் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களும் சொல்கிறது அப்படின்னு சொல்லலாம். இவ்வாறாக காக்கங்கள் அப்படிங்கிறது அதனுடைய இயல்பில் பார்த்தோம் அப்படின்னா பல சகுனங்களையும் பல விஷயங்களையும் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். காகம் வீடு தேடி அடிக்கடி வருது அப்படின்னா அதை பலரும் நல்ல அறிகுறியாக எடுத்துப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தோன்னா கெட்ட அறிகுறிகளாகவும் அதை எடுத்துப்பாங்க. சாஸ்திரங்களில் காகம் வீட்டிற்குள் நுழையும் போது அது வாழ்க்கையினுடைய கலவையான விளைவுகளை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் காகங்கள் அடிக்கடி வருது. விரைவில் பார்க்கும்போது தங்களுடைய வீட்டில் இல்லை தங்களுக்கு நெருக்கமானவர்களின் வீட்டில் திருமணம் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சில கலாச்சாரங்களில் காகங்கள் எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சுவதாக சொல்கிறாங்க. அவர்கள் தங்களுடைய வீட்டிற்கு அடிக்கடி காகம் வந்தால் அது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை அதிர்வுகளை அப்படி இல்லைன்னா உணர்ச்சிகளை அழிக்க வேண்டியதன் அவசியத்தை குறிக்கலாம் அப்படின்னு கருதப்படுகிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது காகங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் வீட்டை சுற்றி நிறைய பறந்துட்டுருக்கிறத நம்ம பார்ப்போம். நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அதாவது காகம் சில அறிகுறிகளை நமக்கு விட்டு செல்லும் அப்படின்னு. அதாவது நமக்கு ஒரு விஷயத்தை கூறும்போது அதில் ஒன்றும் இல்லாமல் நமக்கு பெரியவங்க சொல்ல மாட்டாங்க. வீட்டிற்கு காகம் வருது, வீட்டில் நல்ல காரியம் நடக்க போகிறது அப்படின்னு சொல்வதுண்டு. வாஸ்து சாஸ்திரத்தில் வீடுகளுக்கு செல்லக்கூடிய காகங்கள் சில சமயங்களில் பாரம்பரிய அர்த்தத்தில் குறிப்புகளை காட்டிலும் சகுனங்கள் அல்லது அறிகுறிகளாக விளக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். காகம் வீட்டிற்கு வர்றது அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற கேள்வியும் பலருக்கும் எடுது. இப்படி காகம் வீட்டிற்கு வர்றதுனால என்ன பயன், அது எந்த திசையில் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் குறிப்பால காகங்கள் பல விஷயங்களை உணர்த்துவதாகவும் சொல்லப்படுதுங்க. அதாவது சில நம்பிக்கைகளில் காகங்கள் ஆவி உலகம் அப்படி இல்லைதான் முன்னோர்களிடமிருந்து வரும் தூதர்களாக பார்க்கப்படுது. காகம் தங்களுடைய வீட்டிற்கு அடிக்கடி வந்தாலோ அல்லது வழக்கத்திற்கு மாறான முறையில் நடந்து கொண்டாலோ, அதாவது ஜன்னல்களை தட்டுறது, விடாப்பிடியாக அழைக்கிறது போன்றவை அது முன்னோர்கள் அல்லது பிரிந்த அன்பர்களிடமிருந்து வந்த செய்தியாக கருதப்படலாம். வாஸ்துவில் பொதுவாக பறவைகள் செய்திகளை கொண்டு வருவதாக சொல்கிறாங்க. தங்களுடைய வீட்டிற்கு வரக்கூடிய காகம் வரவிருக்கும் மாற்றங்களை குறிக்கலாம். அப்படி இல்லைன்னா தங்களுடைய வாழ்க்கை அப்படி இல்லைன்னா வீட்டு சூழலின் சில அம்சங்களில் கவனம் செலுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று. தங்களுடைய வீட்டை சுற்றி காகங்கள் கூடினா அது சுற்றுச்சூழலோ அல்லது சுற்றுப்புறத்திலோ ஏற்றத்தாழ்வை குறைக்கலாம்.
இது ஏதேனும் பிரச்சனை, எதிர்மறை ஆற்றல் அப்படி இல்லைன்னா தீர்வு தேவைப்படும் சிக்கல்களை ஆய்வு செய்ய தங்களை தூண்டும். சில கலாச்சாரங்களில் இந்த காகங்கள் எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சுவதாக நம்பப்படுது. அவர்கள் தங்களுடைய வீட்டிற்கு அடிக்கடி வந்தால் அது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை அதிர்வுகள் அப்படி இல்லைன்னா உணர்ச்சிகளை அழிக்க வேண்டியதன் அவசியத்தையும் குறிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம்.